இது இந்த அண்டை மாநிலங்களில் கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த பங்கு, ஆட்சியில் பங்கு என்பது கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரை இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த விஜயோட முதல் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நான் வீசுகிற முதல் குண்டுவே இந்த திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு அதில் உள்ள கட்சிகளை பிரிப்பதற்கான முதல் ஒரு தூண்டிலே ஆட்சியில் பங்குன்றதால் அவர்கள் வந்து அந்த தூண்டிலை வீசியிருக்கிறார். அந்த தூண்டிலுக்கு இந்த இரண்டு கட்சிகளில் உள்ள கூட்டணி கட்சிகளே பிடிபடுவதற்கான வாய்ப்பு, தூண்டிலில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த 2026 தேர்தல் களம் மாறும். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் கட்சிக்கு ஒரு மூன்றாவது அணியாக இரண்டு கட்சிகளிலிருந்து அவர்கள் செல்லும் போது அந்த கலா நிலவரம் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார், இந்த கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வைத்து? அதாவது விஜய் பேசுவது என்பது வெத்து பானையை கையில் வைத்துக் கொண்டு கூட்டாஞ்சோறு பொங்கி போடுகிற கதை. அவர் கையில் என்ன இருக்கிறது, இதுவரைக்கும் எத்தனை சதவிகிதம் என்று ஏதாவது தெரிகிறதா? அப்படி இருக்கிற போது இருப்பதையெல்லாம் கலைப்பதற்கு எதையாவது பேசி தெரிந்தால் அதை எனக்கு தெரிந்து அரசியல் சார்ந்து இயங்குகிற இயக்கங்கள் அதை எப்படி பார்க்கும் என்று எனக்கு தெரியவில்லை. சில அரசியல் அனாதரவான கட்சிகள் அவரை நோக்கி போகலாம். எங்கேயும் இடமில்லை, ஏறிக்கொள்வதற்கு ஏதேனும் ஒரு இடம் கிடைக்காதா என்று நினைப்பவர்கள் போகலாம். தத்துவார்த்த ரீதியாக அல்லது ஒரு கொள்கையின் அடிப்படையில் நீண்ட காலம் அரசியலில் இயங்கிய தலைவர்கள் விஜயின் பேச்சை வெட்டி பேச்சாகத்தான் பார்ப்பார்களே ஒழிய அது அரசியலில் பிரதிபலிக்கும் என்பது இல்லை. இழப்பதற்கு விஜய்க்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. போடுகிறார் ஒரு தூண்டிலை, மாட்டினால் பார்ப்போம், இல்லை என்றால் போவோம். இதுதானே அவருடைய விதி. தலகாத்திரமாக விஜய்க்கென்று அரசியல் களத்தில் அவர் வந்து சினிமாவில் இன்றைக்கு இருப்பதை போல, அதாவது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி என்று இருந்தது, அதன் பிறகு அது ரஜினி கமல் என்று மாறியது, அதன் பிறகு இன்றைக்கு அஜித் விஜய் என்று மாறி இருக்கிறது. இது சினிமா உலகில் யதார்த்தம், நாம் அதை மறுக்கவில்லை. அரசியலில் என்னவாக இருக்கிறது என்பதை ஏதேனும் ஒரு தேர்தலில் எங்கேயாவது நீங்கள் இதுதான் விஜய்க்கு என்று தெரிந்திருந்தால் அரசியல் தலைவர்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் அதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வெறுங்கையில் முளம் போடுவதை முளம்பூ எவ்வளவு என்று கேட்பதற்கு முட்டாள்களால் முடியும். அறிவாளிகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. பேராசிரியர் அவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த 1977 ஏற்பட்ட மாற்றத்தை 2026 நாங்கள் ஏற்படுத்துவோம் என்றுதான் அவர் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா சார்? திருச்சியிலெல்லாம் அந்த கூட்டம் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து அவரோட பேசக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு அவ்வளவு கூட்டம். அது நீங்கள் அது ஒழுங்குபடுத்தப்பட்டதா, அது திடீரென அவ்வளோ கூட்டத்தை கணிக்க முடியவில்லையா அல்லது திட்டமிடப்பட்டதாங்கிறத விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை நீங்கள் மறுக்க முடியாது. இது 77 எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டத்திற்கு நிகரானது அப்படின்னு ஒப்பிடுறாங்க. இதற்கு முன்பு விஜயகாந்த் மற்றும் பிரஜாராஜ்யம் என்று கட்சி தொடங்கிய அண்டை மாநிலத்தில் ஆந்திராவில் சிரஞ்சீவி உள்ளிட்டோர் கூடிய கூட்டம் அந்த காலகட்டத்தை தாண்டி இப்பொழுது கூடுகிறது இந்த இணையதள உலகில். இவ்வாறு கூடுவது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். திமுக இந்த விஜய் தொடர்பாக மிக குறைவாக மதிப்பிடுறீங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? 2011 அண்ணன் வடிவேலு போன இடத்துல எல்லாம் கூட்டத்தை பாத்தீங்களா? நீங்க பார்த்தோம். தலைவர் திமுக தலைவர் கலைஞரோட போகும்போதும் தனியா போகும்போதும் மக்கள் வெள்ளத்துல மிதந்து தான் போனாரு. தனியாக போன இடத்திலேயே வடிவேலு போற போக்க பார்த்தா இது எங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னானது? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கேக்குறேன், அதையும் தாண்டி புனிதமான ஒரு இடத்தை தொடுறேன். குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க இல்ல நம்ம ஊர்ல. இப்ப குஷ்பு எங்க, கோயில் கட்டினவன எங்க? புரிகிறதா உங்களுக்கு? இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம். அது வேற, இது வேற. கலையின்பால் தமிழனுக்கு ஏற்கனவே, ஏனென்றால் எனக்கு தெரிந்து ஒரு மொழி இயல் இசை நாடகம் என்று கலைக்கான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவில் இசையும் நாடகமும் என்று ஒரு மொழியினுடைய இரு பங்கு அதற்குத்தான் இருந்திருக்கிறது. அப்படியானால் இயற்கையிலே தமிழன் இசையின்பால் நாடகத்தின்பால் ஆசை உள்ளவன், அதன் மீது பற்று உள்ளவன். எனவே அதுபோல் இருக்கலாம். 77 எம்ஜிஆர் வந்தார்,
என்று சில பேர் நினைக்கிறார்கள். எம்ஜிஆர் வந்ததற்கு காரணம் திமுக தான் என்பதை கவிஞர் வாலி பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை தனது படத்தில் அவர் எடுத்து பேசிய போது அன்றைக்கு இருந்த பாமர மக்கள், ஆகா இதுதான் எம்ஜிஆரின் கொள்கை, படியரிசி கிடைக்கிற காலத்தில் நாங்கள் படியேறி பிச்சை கேட்க போவதில்லை, இந்த கொள்கை எது? அண்ணாவின் படியரிசி திட்டம். ஆனால் பார்க்கிற பாமர மக்களுக்கு ஏதோ எம்ஜிஆர் படியரிசி கொண்டு வருகிறார் என்கிற அந்த பார்வை. நான் குடிசையிலிருந்து குடிசையிலிருந்து கோபுரத்தை பார்க்கிறேன், நீங்கள் எல்லாம் கோபுரத்தில் இருந்து குடிசையை பார்க்கிறீர்கள். அண்ணாவின் வசனத்தை அப்படியே தூக்கி வைத்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை எம்ஜிஆர் சினிமாவில் காண்பித்தார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் பேசியதையெல்லாம் அன்றைக்கு இருந்த பாமர மக்கள் இது எம்ஜிஆரின் கொள்கை, எம்ஜிஆர் வந்தால் இதெல்லாம் நடக்கும் என்று நம்பினார்கள். அது மட்டுமல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. 53 இருந்து 72 வரைக்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் என்கிற 3 திராவிட இயக்க பெருந்தலைவர்களோடு பயணித்தவர் எம்ஜிஆர் என்பதை எளிதாக மறந்து விடுகிறீர்கள். சினிமாவில் 13 நடிகர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாததல்ல. அண்ணன் SSR போட்ட பிள்ளையார் சுழியில் இருந்து ஆரம்பித்து HV சேகர் வரைக்கும், ஏன் இன்றைக்கு சீமான் கூட ஒரு வகையில் நடிகர் தான். மாயாண்டி குடும்பத்தார் போன்ற படங்களில் எல்லாம் நடித்த மனிதர் தான். 13 நடிகர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். போனியானது 2 தான். அதிலே அரை போனியானது தேமுதிக, முழு போனியானது எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பின்புலம் இருந்தது வேறு, இன்றைக்கு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சு வேறு. எனவே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன்.